हाई फ्रेंड्स वेलकम टू अमुदा किचन अमुदा किचन इनकी सूपरा मापला सांबार राइस पोंगल एप्पडी सेय्यறது குயிக்கா அப்படினு பார்க்கலாம். எல்லாரும் வந்து இது அதிக நேரம் ஊற விடணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இதை வந்து எப்படி நம்ம குயிக்கா செய்யறது அப்படினு பார்க்கலாம் இந்த வீடியோல. இந்த மாப்பள சாம்பார் ரைஸ் வந்து நல்லா பாலிஷ் செய்யப்பட்டு நல்லா வந்து ஒயிட்டா இருக்கு. பாலிஷ் செய்யாம நம்ம செஞ்சோம்னா இன்னுமே நமக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு பெனிஃபிட் ஆனது. இது வந்து நல்லா இந்த நொய் எல்லாமே வந்து கலந்திருக்கும். பொங்கல் செய்யும்போது நம்ம வந்து நொய் இதெல்லாம் கலந்து இருந்ததுன்னா நல்ல குழைவா வருவதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாப்பள சாம்பார் ரைஸ்ல. இப்போ இதில் கரெக்டாக 3 கிளாஸ் ரைஸ் வந்து நான் ஊற விட்டுருக்கேன். நல்லா வந்து நொய்யோடு கலந்து 3 கிளாஸ் அரிசிக்கு கரெக்டாக 1.5 கிளாஸ் பைத்தம்பருப்பு சேர்த்து இது பண்ணியிருக்கேன். நல்லா 5லேருந்து 6 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருக்கேன். இந்த தண்ணி வாஷ் பண்ண தண்ணி பாருங்கள் லைட் பிங்காக இருக்கும். நமக்கு இதோடைய பாலிஷ் நம்ம எடுத்துட்டாலும் கூட இந்த தண்ணி வந்து லைட் ரோஸாக தான் இருக்கும் ரொம்பவே. இந்த அரிசியோட பயன்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இது நம்மளுடைய உடலில் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வந்து குறைப்பதோட ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து மிகுதியாகும். மேலும் இதில் வந்து நார் சத்து நிறையவே இருக்குது, ப்ரோட்டீன் சத்து மிகுதியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வந்து இந்த நொய்யெல்லாம் நம்ம வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம்னா ரைஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம வந்து அரிசியை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது மெயினாக வந்து புழுங்கல் அரிசி கிடையாது, பச்சரிசி. பச்சரிசி நம்மளோட ஹெல்த்துக்கு எப்பவுமே வந்து ரொம்பவே நல்லது. அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ கரெக்டாக இது வந்து 1/2 hour தான் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ தான் வந்து கழுவி ஊற விட்டுருக்கேன். 1/2 hour ஊற விட்டால் போதும். நம்ம எப்பவும் போல் குக்கர்லேயோ இல்லை வந்து குண்டானில் நம்ம வந்து பொங்கல் செய்கிற மாதிரியே செஞ்சிடலாம். நான் வந்து இப்போ இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். குயிக்காக முடிச்சிடலாம். 1/2 hour ஊற விட்டால் போதும். இந்த மாப்பள சாம்பார் ரைஸ் நமக்கு வந்து சிவப்பு நிற அரிசியாக தான் கிடைக்கும். பாலிஷ் செஞ்சு நம்ம எடுக்கிறது மூலமாக வந்து அதோடைய சிவப்பு நிற தோல் வந்து நீங்கிட்டு ஒயிட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிய வகை அரிசிகளை நம்ம வந்து வாங்கி செய்யும்போது நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து அழகாக பாதுகாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா மாப்பள சாம்பார் ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. 1/2 hour வந்து நான் நல்லா ஊற விட்டுருக்கேன். ஊறிடுச்சு பாருங்கள் சூப்பராக. இப்போ இதில் கரெக்டாக 3 கிளாஸ் அரிசி வந்து நான் ஊற விட்டேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஆக நமக்கு வந்து மொத்தம் 4.5 கிளாஸ் ஆகுது இல்லையா. 4.5 கிளாஸுக்கு நம்ம வந்து தண்ணி வைக்கணும். முதல்ல அரிசியை வந்து நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஊற விட்ட அரிசி பைத்தம்பருப்பு இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கரெக்டாக பைத்தம்பருப்போடு சேர்த்து 4.5 கிளாஸு. 1 கிளாஸ் ரைஸுக்கு கரெக்டாக நம்ம 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். ஊற விட்ட தண்ணியை நம்ம வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இதில் வந்து சத்துக்கள் பூர்ணமாக நம்ம கம்ப்ளீட்டாக கிடைக்கும். மேலும் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி. பருப்பு வந்து கரெக்டாக 1.5 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கோம். 1.5 கிளாஸ் பைத்தம்பருப்புக்கு 3/4 கிளாஸ் தண்ணி வீதம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது ரைஸ் வந்து கரெக்டாக 3 கிளாஸ் இருக்கு இல்லையா. 3 கிளாஸ் ரைஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வீதம் 7.5 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் பருப்புக்கு 3/4 கிளாஸ் தண்ணி அளவு கரெக்டாக மொத்தம் அரிசியோடு சேர்க்குற தண்ணியும் பருப்போடு சேர்க்குற தண்ணியும் சேர்த்து 8.25 கிளாஸ் வந்து நான் வந்து இப்போ தண்ணி இதில் வச்சுக்க போகிறேன். 8.25 மேலேயே கூடுதலாக ஒரு 1/4 கிளாஸ் வச்சுக்கலாம். 8.5 கிளாஸ் தண்ணி நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு இதோடு வந்து கல்லுப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்துக்கக்கூடிய அரிசிக்கு தகுந்தாப்பில் கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா லாஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல இப்போ இதில் அளவு தண்ணி வச்சுக்கலாம். 8.5 கிளாஸ் தண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 8.5 கிளாஸ் தண்ணி வச்சுட்டேன். தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 4 விசில் வந்தவுடனே நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு வெயிட் விழுந்தவுடனே நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய மாப்பள சாம்பார் ரைஸில் செஞ்ச பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 9 பச்சை மிளகாய் நீள்வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 15லேருந்து 18 பத்தை முந்திரி வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். தாளிக்க நெய் அல்லது நல்லெண்ணெய். நான் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே பொங்கல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா வந்து குழைவாக நல்லா தளன்னு திட்டமாக இருக்குது. நம்ம வச்ச ரைஸுக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்லா சுட சுட இதில் நெய் போட்டு மிளகு சீரகம் தாளித்து விட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வந்து அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துடலாம். இப்போ மிளகு சீரகம் தாளிக்கிறதுக்கு வானல் வச்சாச்சு. வானல் நல்லாவே வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கரெக்டாக 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் இருக்குது. நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்.
இது வந்து நமக்கு போதும். நல்லா நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா பொரியட்டும். நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் மிளகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரும், கருகாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நல்லா வந்து கருகிடும். இது நல்லா கொஞ்சம் படப்படன்னு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி நல்லா வெடிச்சு வரும். மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டு ஒரு செகண்டில் நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துடணும். சீரகம் வந்து சூடு தாங்காது. இப்போ நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். வாசனை செமையாக இருக்குங்க சார். நல்லா கமகமன்னு மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரியணும். அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பைத்தம்பருப்போட வாய் தொந்தரவு இருக்காது. இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. இதில் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதோடு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரியை வறுத்து நம்ம பொங்கலோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியும் நல்லா நெய்யில் வறுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா இதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நெய் வந்து நமக்கு தேவை. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக மாப்பிள்ளை சம்பா ரைஸில் செஞ்ச பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கலரத்துக்கு நல்லா நமக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஏனத்தில் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் வந்து நல்லா காயுது. இப்போ இதோடு வந்து பொங்கலோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா ரைஸில் செய்த சத்தான அருமையான பொங்கல் இதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா சூப்பராக வந்து கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தான உணவுகளை சாப்பிட்லாம். நம்ம வந்து நலமாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.